இங்க பாரு, இங்க பாரு. நீ இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அல்லாஹ் அக்பர்! அமெரிக்கன் கோகோ கோலா உனக்கு பிடிக்கல? ஜான் ஜேசன் வாயல். ஜேக். ஃப்ரெண்ட்ஸ் ஜேக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. மிஸ்டர் வாயல், நான் லெஃப்டினன்ட் அஷீன், டிட்டாச்மெண்ட் 88. அமெரிக்காவில் எங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே. நாங்கள் எல்லாரும் டெரரிஸ்ட் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? அங்கே நான் எப்படியும் 1 மணி நேரம் இருந்திருப்பேன். ரைட். எங்கள் நாட்டுக்கு எப்படி வந்தீங்கன்றதை முதல்ல சொல்லுங்கள். இங்கே பாருங்க, நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கார்னல் யூனிவர்சிட்டியில் ஆந்தாலஜி ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன். கார்னல் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவில் இருக்க சவுத் ஈஸ்டர்ன் ஹிஸ்ட்ரியை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா? ஆமாம். நீ உங்களுக்கு இந்த லாங்குவேஜில் தான் பாடம் எடுப்ப போல. அவங்க என்ன என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? லஞ்சோ கேங்ட். மேலே சொல்றியா? போன வாரம் தான் நான் இங்கே வந்தேன். அந்த பார்ட்டிக்கு என்னையும் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபார்மல் பார்ட்டின்னு தான் சொன்னாங்க. ஆனால் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு சுற்றுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? பேட்டிக். அதுக்கு பேர் பேட்டிக். சரிதான். அங்கே இருக்க யார்கிட்டயாவது காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியா? எனக்கு இங்கே யாரையுமே தெரியாதா? நான் ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேசினேன். அவங்க எங்களுடைய பிரின்சஸ் டயானா. நீ தான் அவங்களுடைய சுல்தான் இறக்கிறதுக்கு முன்னாடி பேசின ஒரே ஆள், கடைசி ஆளும் நீ தான். சரி, ஓகே. இப்போ என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையா சொல்ல. வாவ், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ? டைமண்ட்ஸை சொன்ன கமேரோ ட்ரெஷரி சரியா சொன்னா? உனக்கு ஜுவல்ஸ் பற்றிலாம் தெரியுமா? அழகை பற்றியும் தெரியும். சுல்தானா, நேரம் ஆயிடுச்சு. ப்ளஷர் டு மீட் யூ மிஸ்டர் வாயில். ஜாக் நீ கூப்பிடலாம். மிஸ்டர் ஜாக். ஸோ சும்மா நான் அவங்க கிட்ட கடலை போட்டிருக்கேன் அதானே? பார்ட்டிலே ரொம்ப அழகாக அவங்க தான் இருந்தாங்க. அப்படிதான் ஆரம்பிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா. அவங்க எங்க பிரின்சஸ். உனக்கு எங்க நாட்டிலேயே அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க. சரி, நீங்க கிளம்புங்க. போகும்போது இந்த விட்னஸ் ரிப்போர்ட்டை ஃபில் பண்ணிட்டு போயிரு. இவன் அவன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணாமலே இருக்கான். எனக்கு தெரியும்.
இந்த மாதிரி நேரத்தில் எம்எஸ்சியை காண்டாக்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? அவனுக்கு சுல்தானாவோட நகைகளை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரணுன்றதை பற்றி தெரியல. பொய் சொல்கிறான். எனக்கு தெரியும். ஜென்ரல் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், அதுவும் தெரியும். ஜெனரல் சார். தமிழ்ல பேசு. எங்க போயிருந்த? என்னை மன்னிச்சிடுங்க சார். எல்லா சோர்ஸையும் நம்ம ஆக்சுவலாக என்னோட சோர்ஸ் சொன்னாங்க இந்த பிளாஸ்டுக்கும் மலேசியன் கேங்கான ஃபரூக் அல் லசானுக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஃபரூக் ரொம்பவே தெளிவானவனா இருக்கான் சார், ரொம்பவே. மீடியாக்காகவாவது நான் இதில் யாரையாவது மாட்டி விடணும். அப்போ ஃபரூக் இல்லைன்னா நீ தான் யாரையாவது சொல்லணும். உங்களோட உத்தரவை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிவிச்சிடுறேன் சார். ஜாக். ஹேய், நீட்டா? ஆமா, நோட்ஸ் உங்களோட செஷனுக்கு. அவங்கள கொன்னுட்டாங்க தெரியுமா? என்ன? அவங்க தான் இந்த ஊரோட ஃபர்ஸ்ட் பெண் சுல்தான். உங்கள் முஸ்லீம் ஹாஸ்பிட்டாலிட்டி இப்படி தான் இருக்குமா? நான் ஒரு கிறிஸ்டின். போலே. அவன் ஆன்கஃபை கேட்டு. போலேனா கடவுளே. அப்படின்னா ஒரு முட்டாள் வெள்ளைக்காரன் அர்த்தம். மேபி அதை செல்லமாக கூப்பிடுறான்னு வச்சுக்கோயேன். அதுவும் சரிதான். பாமர் இங்கே தானே இருந்தான். நல்லா யோசிச்சு சொல்லுங்க வாயில். ஆமாம், அவன் அங்கே தான் இருந்தான். அப்போ சுல்தானா எங்க எங்கேயா? ஆமாம், ஆனால் உங்களுக்கு தெரியல, ஏன்னா இங்கே ஸ்க்ரீன் இருந்துச்சா? ஆமாம். அப்போ நீங்கள் இங்கே நின்னீங்களா? இல்லை, நான் இங்கே இருந்தேன். பாம்பர் உனக்கு தெளிவாக தெரிஞ்சானா? எங்கே பார்த்தீங்க? அப்படியே கையை மேலே தூக்கி அவன் கத்த ஆரம்பித்தான். மிஸ்டர் வாயில், அந்த கடவுள் உங்களுக்கு 2 கண்ணு ஒரு வாயை கொடுத்துருக்காரு. ஸோ பேசுகிறத விட நிறைய பார்த்துருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு சொல்லுங்கள், என்ன பார்த்தீங்க? அதான் சொல்கிறேன்ல, அவன் கத்திக்கிட்டே அப்படியே அங்கே இருந்து. இல்லை, நீங்கள் அங்கே என்ன பார்த்தீங்க? அவனோட கையில் ஒன்றும் இல்லை. வேற யாரோ தான் பாம்பை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? இது கூட சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பற்றின உங்களுடைய ட்ரைனிங்கோட ஸ்டடீஸ் தானா? ஆர்டிஸ்ட்ரி ட்ரைனிங். ஓகே. இது யாருது? சுல்தானாவது. சுல்தானா பாடியை இங்கே இருந்தால் எடுத்தீங்களா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோஷனால் தான் அவங்களுடைய பாடி தூக்கி வீசப்பட்டிருக்கு. இன்னொரு ஸ்பாட்டும் இருக்கு.
இவங்க தான் பார்ட்டிலேயே ரொம்ப அழகா இருந்தாங்க. காலம் முழுக்க ஜெயிலே கழிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டியோ? நீங்க வேணா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வெயிட் பண்ண முடியுமா எனக்காக ப்ளீஸ்? உனக்கு ஒன்று தெரியுமா, ஒருத்தருடைய சொந்த சதையை சிதைக்கிறது இஸ்லாம்ல ரொம்ப பெரிய குற்றம். ஒரு பெண் உறுப்புல வளையம் போறதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? எக்ஸ்கியூஸ் மீ? போட்டிருக்காங்களா? மூக்குக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இம்ப்ளான்ஸ். இது உங்க சுல்தானா கிடையாதா? உனக்கு எப்படி தெரியும்? பெண்கள் எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, வழியில வந்தன. நான் அவங்கள சந்திச்சிருக்கேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பி ஆகணும். வா. ஐயா வாங்க, அம்மா வாங்க, வாங்கம்மா, வாங்கம்மா. இது நல்லா இருக்குல்ல? ஆ, இது கொஞ்சம் குறைச்சா தான் இருக்கும். வேணுமே எடுத்துக்க. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். பசியா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். அந்த போலீஸ் இரு. டே கண்ணா, வெளியே போய் விளையாடு. அந்த டிடெக்டிவ் மறுபடியும் ஸ்பாட்டுக்கு போயிருக்கான். அந்த பூலே எனக்கு தெரிஞ்சு அவர் இங்கிலீஷ் மேன். அமெரிக்கன். உங்களுக்கு அவனை தெரியுமா? நல்லா முடி வளர்த்திருக்கான். கண்கள் ப்ளூவா இருக்கு. இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. கிட்டத்தட்ட அப்படிதான். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் கையில இஸ்லாமோட இன்னொரு எதிரி கிடைச்சிருக்கான். உன் பேரு வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். அப்ப இறந்து போன லேடி யாரு? இந்த கருவத்துல எப்படி நீ சாப்பிடுற? டிரான்ஸ்ஃபேட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? குளூட்டன். இது பேர் நாசிக்குரன். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? நாமன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது தம்பி. ஓகே, கம் ஆன். அவங்கள நம்ம ஒத்துக்க வைக்கலாம். அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஒரு குழந்தை மாதிரி. எல்லாருக்கும் மனசுல ராம்போன்னு நினைப்பு. ராம்போலாம் தெரியுமா? நமக்கு எப்பயுமே மனசுதான் சிறந்த பாதுகாப்பே. ஆயுதம். என்னது? என்னை பொறுத்த வரைக்கும் மனசு மட்டும்தான் இருக்கிறதுலயே சிறந்த ஆயுதம். இங்க பாரு, இதான் நம்ம 2 பேருக்கும் செட் ஆயிருக்கு. நீ என்ன தாராளமா நம்பலாமே. ஆமா, அதனாலதான் தம்பி இப்ப நீங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. Ashi, Ashi, Ashi. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்.
டேண்ட்ரான், நீங்க என் ஹஸ்பண்டோட லைஃபை காப்பாத்திருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். என்னோட பேர் ஜேக். ஹசீம், ஜாக் எங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு போலாம். தேங்க்யூ மேடம். ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகணும். ஆமாம், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுமே. என்ன ஓகே தானே? நீங்க சுகர் சாப்பிடுவீங்களா? வேண்டாம், தேங்க்ஸ். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நாசி கொரியன், சுகர் ஃப்ரீ. Tell us about your studies, Moff Jake. அந்த வார்த்தைக்கான மீனிங் பிரதர்னு அர்த்தம். இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க? சீக்கிரமாக சாப்பிடுங்க, ரெடி ஆகணும். அவள் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கா. தெரியாமையா இருக்கும்? நீங்கள் ரொம்ப லக்கி. ஏ பூடி, அடே ரெடி ஆயிட்டிங்களா? நான் விட்டுட்டு வரேன். ஓகே. ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்க மாட்டோம். பாசத்தை நாங்கள் இப்படி தான் வெளிப்படுத்திப்போம். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான நாடு. உங்களால் உங்கள் ஒய்ஃபை பப்ளிக்கில் கிஸ் பண்ண முடியுமா? முடிஞ்சாலும் பண்ண மாட்டேன். ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கா. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்காத வித்தியாசமாக இருக்குது. அது ஆர்டிஸ்ட்ரி. ரொம்ப நன்றி. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம்தான். குறிப்பாக ஷூட் பண்ணது. உங்களோட ட்ரைனிங்கில் ஷூட்டிங் கூட சொல்லித்தராங்க? சும்மா ரேண்டமாக தான் சுட்டேன். எங்ககிட்டயும் இன்டர்நெட்லாம் இருக்கு தம்பி. என் ஒய்ஃபையும் என் மனைவி உன்னை கண்டுபிடிச்சிருக்கா. அதை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கு. ஹாய் எவ்ரிவன், ஐ அம் ஜான் ஜான்சன் வைல்ட். இன்னைக்கு நம்ம ஏசியன் ஜாப்பனீஸ் ஆர்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெரரிஸ்ட் கிட்ட இருந்து இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு உங்க கண்ட்ரி எங்ககிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 11th இருந்து உங்களை மாதிரி நாங்களும் நிறைய டெரரிஸ்ட்டை பிடிச்சிருக்கோம் தெரியுமா மிஸ்டர் பேர் அட்ரஸ் இல்லாதவனே. ஆக்சுவலி பாக்தா, காபூல், பைரோட்டில் நடந்த அந்த பாம்பில் சைட்ஸில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. இந்த டெரரிஸ்ட்டை நான் 2 வருஷமாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவங்கள கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். உண்மையாகவே நெருங்கிட்டேன். எஃபிஐயோட ஏஜென்சி இங்கே இருக்காங்கன்னு யாரும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாங்கள் முஸ்லிம்ஸில். ஏன்னா நாங்கள் உங்ககிட்ட பேசும்போது நாங்கள் யார்கிட்ட பேசுகிறோன்னு எங்களுக்கு தெரியல. அப்படியா? அப்புறம் யூஎஸ்க்கு வெளியே செயல்படுறதுக்கு எங்களுக்கு எந்த பெர்மிஷனும் இல்லை. அதனால தான் எம்பசி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். 2 வருஷம் உழைப்பு வீணாக போயிடும். இந்த கதையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது போய் சொல்லு. இங்கே பாரு ஆஷ், இது என்னோட கேஸு. இது எங்களுடைய நாடு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. அது எங்களுக்கு தெரியும். இப்போ நீ விட்னஸா இருந்து சஸ்பெக்டா மாறி இருக்க. உங்களுக்கு என்னாச்சு? நம்ம ஜெனரல் ஒரு நேஷனலிஸ்ட். நம்ம ஒரு அமெரிக்கன் ஸ்பை கூட பழகிக்கிட்டு இருக்கோம்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஜீசஸ் மாரி இருந்தால் நம்மளை காப்பாற்றணும். இன்ஷா அல்லாஹ். ஏய் டிராவிஸ், ரீச் ஆயிடுச்சா? அட கொஞ்சம் பொறுமையா இருப்பா.
அம்மா இது என்னதுப்பா? டைகர்? இது ஒரு டேட்டோ, விக்டிமோட டேட்டோ. சிஸ்டமேட்டிக்காக தான் செய்கிறேன், ஆனால் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே, இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன்னை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, உன்னோட எக்ஸை எல்லாரையும் கண்டுபிடிக்க அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறீங்களா? ஓகே ஓகே, நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட எதையும் சொல்லிக்காத. அங்கே எவனையும் நம்ப முடியாது. செப்பர் 5 பிரதர். செம்பர் 5. நம்ம இவனை நம்புறதே வேஸ்ட். நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் ஒன்றும் விருப்பப்பட்டு உங்களை காப்பாற்றல. அவங்களுக்கு நீங்கள் தேவை. அதுவும் நல்லது தானே. என்ன நம்பு. சார், ஜெனரல் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. என்னோட அமெரிக்கன் உயிரோட இருக்கான். அவன் நல்லா எச்சரிக்கையா தான் இருக்கான். நல்ல விஷயம். என் ஆட்கள் 2 பேர் அவன் கொன்னுட்டான். எல்லாம் அல்லாவோட செயல். ஆமா, அந்த தியாகம் எங்க நினைவுல இருக்கும். ஆனா உங்களை யாரும் நினைவுல வச்சிருப்பா? அந்த பையன் வச்சுப்பான். ஏன்னா நீங்க ஆசைப்படுறத அவன் கொடுக்கறான். உன்ன மாதிரி சேத்துல இருந்து கூட ஒருத்தனை நான் எடுத்து அவனை சுத்தம் பண்ணி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். இதோ இந்த சொர்க்க பறவை 2000 வருஷமா இதோட சிறகுக்காக இதை கொண்டுட்டு வராங்க. கினியால ஒரு பைப் மேல இது உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து, அது உலகத்தோட மோசமான பகுதி. நானும் என்னோட ஆட்களும் இனிமே இதுல கண்டிப்பா இன்வால்வ் ஆக மாட்டோம். அப்பாவி மாதிரி நடிக்காத அக்மத். இது ஒரு புனித யுத்தம் தானே நீ எங்க கிட்ட சொன்ன. ஆனா இது அது இல்ல. நீ ஒரு பாம்போட படுக்க போகும்போது அது கடிச்சா ஆச்சரியப்படக்கூடாது. உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு தேவையானது கிடைக்க நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும். சார், உன்னோட பார்ட்னருங்க ஆண்டன் அவர் லீடுக்காக அதை போயிருக்காரு கேட்கல. உன்னோட அமெரிக்கன் பார்ட்னர் சார். இப்போ அவன் தான் சார் முக்கியமான விட்னஸா இனி இருக்கு. அவன் தேவையில்லை. நாங்க ஆளை பிடிச்சிட்டோம். என்னது? யாரு? ஃபரூக் அல் அசாம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. Relocation, sir. Please, camera இங்க கொஞ்சம் கவர் பண்ணுங்க. கேமரா இந்த சைடு வந்தா CNN, BBC, YouTube, ட்விட்டர்ல கூட நாம தான். அவனை கொல்ல போறீங்களா? லெப்டினன்ட் ஹாசிம், அங்க போகாத, இங்க வா.
பின்னாடி போ, பின்னாடி போடா. Farooq, Hassan, you are under arrest. சுல்தானா எங்கன்னு சொல்லு ஃபரூக். என்னது சுல்தானாவா? கையை தூக்கி நான் சுற்று வேண்டாம். இங்க பாரு, இங்க பாரு. நீ இதை பண்ணணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அல்லாஹ் அக்பர்! யா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். நீ அனுப்பின டைகர் டேட்டூ இல்ல, அது ஒரு முத்திரை. டாங்ஸ் இதை பயன்படுத்துவாங்க. சைனீஸா? அவங்களுக்காக வேலை செய்யற பெண்களுக்கான முத்திரை தான் இது. விபச்சாரிகள்? அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற பெண்களுக்கு அவங்க போடுற முத்திரை அது. பாடி ஸ்கல்பிங்காக தாய்லாந்துக்கு அனுப்புவாங்க. முகம், மார்பகம்னு எல்லாத்தையுமே மாத்துவாங்க. விபச்சாரத்தின் ராணியாவே மாத்திருவாங்க. தேங்க்ஸ் ஜிம்போ. செஃபை பிரதர். ஏய், வரியா இல்லையா? சொல்லு. இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கால? ஹேய், உனக்கு டிவிடி ஏதாவது வேணுமா? it's வந்து okay, பாரு. எதுவும் வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கும். வேணாம் இது பாரு. அவருக்கு இது இதெல்லாம் okay. வேணாம், அவருக்கு இதெல்லாம் வேணாம். நீங்க வாங்க சார், நீங்க வா, வாங்க நல்லா சார். இருக்கும். வந்து பார்த்துட்டு போ. அப்படியே வைமா, நான் சீக்கிரம் வா. அப்புறம் வந்து வாங்கிட்டு போ. இவருக்கு இதெல்லாம் தேவையில்ல. தனியா வந்தா போதுமே, மிளகா அரைச்சிருவீங்க. ஹலோ ப்ரோ, நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் ராண்டி. ஹாய் ஆண்டி. இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு அத்துப்பொடி. நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. வாங்க, வாங்க. நல்லா இருக்கும். ஆமா. உங்களுக்கு டோலிங் ஏதாவது வேணுமா? இல்ல இப்ப வேண்டாம். இல்ல பயலுக வேணுமா? பயலுக வேண்டாம் வேண்டாம். இல்ல வேண்டாம். வேணாமா? யா, இங்க பாரு. எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று வேணும். ஓ, ஸ்பெஷலா? வாரியா? வாரியா தானே? வாரியா. உங்களுக்கு வாரியா தானே வேணும்? அது அது அப்படின்னா டைகரா? இல்ல, வாரியாங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஏய், Lady வா. boy. இல்ல நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. என்ன விட்டு ஓகே. தெரியுமா? இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. கனவுல. சரி, உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். இங்க பாரு, நான் இதை கொஞ்சம் பாரு. எனக்கு இப்படி இருக்கிறவங்க தான் வேணும். ஓ, டைகர் லேடிஸா? டைகர் லேடிஸ்.
டைகர் லேடிஸ். ப்ரோ, ஓ இங்க இருக்கீங்களா? இந்தாங்க, இது உங்களுக்கு தான். ஓ, நான் முஸ்லீம், நான் குடிக்க மாட்டேன். இந்த டைகர் லேடிஸ் எல்லாரும் எங்க இருக்காங்க? செகண்ட் ஃப்ளோர். என்னால அங்க போக முடியாது. ஃபாரினர்ஸ் மட்டும்தான் போகணும். சரி, நான் பாத்துக்கிறேன். ஓ, தேங்க்ஸ் ப்ரோ. ஒழுங்கு மரியாதை நகர்ந்து போ போ. ஓ, அந்த இஜாஸ் அவன் இன்னும் இங்கதான் இருக்கானா? என்னோட மீதி பணம் எனக்கு வேணும். அந்த புறம்போக்கு நாய் இந்நேரத்துக்கு பாகிஸ்தானுக்கு கிளம்பி பாதி தூரம் போயிருப்பான். அவன் இங்க தான் இருக்கான். ஜெயாஸ்ரீயோ பிஸியா இருக்காரு. நானும் தான் பிஸியா இருக்கேன். அவரு ரொம்ப பிஸியா இருக்காருன்னு சொன்னேன். நானும். ரிலாக்ஸ். நான் இவ்வளவு பார்க்க தான் வந்தேன். எனக்கு வர வேண்டிய பெரிய டீலை கெடுத்துட்டா. கொடுத்துருங்க. என் பணம், சீக்கிரம். என் பணம். Come on. ஹரிப்படுத்த நாய் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அங்க ரொம்ப வெக்கப்படுற. இது எதால ஆனது? ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்ததே இல்லையே. இது என்ன சில்கா இல்ல சிந்தட்டிக்கா? இது ஒரு மாதிரி செம்மையா இருக்கே. ரொம்ப அழகா இருக்கு.
நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா. பார்த்தல இது இருந்தா நீ அதிக பணம் கொடுக்கணும். உனக்கு இது எங்க கிடைச்சிச்சுன்னு சொல்ல. இது ஒரு கிஃப்ட். இதே மாதிரி தொடையில ஒரு பொண்ணுக்கு இருக்கும், அவளை தெரியுமா? தெரியுமா? யார் அவ? ஏன்? நீ அவளை பண்ணணுமா இல்ல என்ன பண்ணணுமா? இங்க பாரு, இங்க வா. கொஞ்சம் பொறுமையாயிரு. எனக்கு நீ ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். தொடையில டைகர் மார்க் இருக்க பொண்ணை பத்தி நீ என்கிட்ட சொல்லணும். என்ன இதெல்லாம்? அவளை எப்படி உனக்கு தெரியும்? அவ என்னோட சிஸ்டர். என்ன சொன்ன? அவ உன் சிஸ்டரா? என்ன ஒழுங்கா விட்டு. உன்னை கொல்ல போறேன். உன்னோட சிஸ்டர் இப்போ எங்க போயிருக்கா? எனக்கு எதுவும் தெரியாது. அவ தாய்லாந்து போயிருக்கா. என்ன தாய்லாந்துக்கா? அவளுக்கு சூப்பரான ஒரு பார்ட்டி கிடைச்சிருக்கா. கிளாசிக் காய், பெரிய பணக்காரன். அவன் ஒரு அரபா, யூரோப்பியனா, சைனீஸா, இல்ல பிரெஞ்சா, அமெரிக்கனா, ரஷ்யனா? அவன் உன்ன மாதிரிதான். அத நீ எது கேக்குற? இன்னைக்கு நீ மாட்டடா. என்கிட்டயும் வேலையை கட்டுற அஹ்மத். உன்னை புறம்போக்கு நாயை என்னோட பணம் எங்கன்னு சொல்றா. என்னோட பொண்ணு எங்கடா? லா இலாஹ இல்லல்லாஹ். பாம் பிளாஸ்ட்ல அவளை கொன்னுட்டாங்க. நீ இப்ப அவளோட சிஸ்டரையே கொன்னுட்டாங்க. என்னோட டைகர் லேடிஸைய கொல்றியா அஹ்மத்? லிங்க் ஒன்னு சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா? போலீஸ் டிட்டாச்மெண்ட் 88. லா இலாஹ. போலீஸ் எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்காங்க? அந்த பொண்ணை நீ யாருக்கு வித்த? அந்த பொண்ணை யாருக்கு வித்தன்னு சொல்ல. இல்ல 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 இல்ல, வேற யாரோ இருக்காங்க. யாரோ ஒரு வெள்ளைக்காரன் தான். தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? அவனை புடிச்சு ஜெயில போட போறியா? நீ அவன் பேரை மட்டும் என்கிட்ட சொல்லு. அவனை நான் பீஸ் பீஸா வெட்டி போடுறேன். மாலிக். அவனோட பேரு மாலிக். அவன் எங்க இருக்கான்னு சொல்ல. அவன் எங்க இருப்பான்னு சொல்ல. நீ கவலைப்படாத போலீஸ், அவனே உன்னை தேடி வருவான்.
Drop your guns. அங்கே நில்லு. இந்த மாதிரி ஒரு அழக இப்படி அழுக்கும் குப்பையும் இருக்கிற இடத்துல கண்டுபிடிக்க முடியுங்கிறது உன்னால எதையும் பார்க்க முடியாதா?
குளிக்க வைக்கிறது படுக்கையை விட அதிக நெருக்கமாக்கும். நீ இதுவரைக்கும் எதையும் தொடல. ஆமா, தொழில் தர்மம். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. विक्टोरिया, आदे, बुढ़ी, विक्टोरिया, बुढ़ी। हेलो. லெப்டினன்ட் அசீம், சலாம் அலைக்கும். யாருது? நீங்க ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தவர்னு சொல்லுவாங்க. டிட்டாச்மெண்ட் 88ஓட பெஸ்ட் ஆஃபீஸர். என்னோட ஃபேமிலி எங்கன்னு சொல்றா. நான் அந்த பெஸ்ட் ஆஃபீஸரை நம்பலாமா? நம்பலாம். ஓகே, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சதும் உன்னோட குடும்பத்தை நான் விட்டுடுறேன். அது வரைக்கும் இறந்து போன உன் நண்பனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு. உனக்கு புரியுதா ஆஃபீஸர்? எனக்கு நல்லா புரியுது. அப்போ டீல் ஓகே. புரியுது, டீல் ஓகே தான். ரொம்ப நன்றி. இருக்கட்டும் சார், இதுல என்ன இருக்கு? நீங்க அவனை பிடிச்சு கொடுத்ததுக்கு. இது எங்களோட கடமை தானே. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம். அவனை பிடிச்சிட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப பெருமையா இருக்கு. ஹசீம், இங்க பாரு. என்னோட ஃபேமிலியை கடத்திட்டு போயிட்டானுங்கடா. உண்மையிலே நீ FBI-னா உன்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லு. உன்னுடைய FBI ஆட்கள் ஏன் வெளியே நிக்கிறாங்க, நீ இங்க இருக்க? எனக்கு தெரியல, நான் ஒன்னும் ஸ்பை கிடையாதா. நானும் மேரின்ல தான் இருந்தேன். நார்மல் போலீஸா, அது உன்ன மாதிரி. பாக்தாரில் ஒரு மியூசியம் ஓப்பனிங்க்கு செக்யூரிட்டி டீமை நான் லீட் பண்ணேன். கலை பொருட்கள், நகைகள். மேலே சொல்றா. அங்கே பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. 36 அப்பாவி மக்களும் இறந்துட்டாங்க. ஒரு மெரைனும். அல்கொய்தாவா கூட இருக்குன்னு CIA-யும் நினைச்சாங்க. பின் லேடன் இறந்ததுனால அவங்களும் இருக்க வாய்ப்பு இல்லை. உளவுத்துறை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் குண்டு வெடிப்ப கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. VIP ஈவெண்ட்ல, ஜுவல்ஸ்ல, கலைப்பொருட்கள்ல. அப்புறம் அவங்க யாரும் டெரரிஸ்ட் கிடையாதா ஹசீம்? சுல்தானை கொல்லும் போது $7 மில்லியன் நெக்லஸை போட்டிருந்தாங்க. ஆமா, ஆனா அது எவிடன்ஸ் ரூம்ல இருக்கு. அது ஒரிஜினலானு செக் பண்ணீங்களா? பாம்பு பிளாஸ்டுக்கு முன்னாடி பொண்ணையும் நெக்லஸையும் அவங்க மாத்தி இருக்காங்க. என்னை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போ. நம்ம போலீஸ்காரங்க நாம ஒன்னா தான் செயல்படணும். விட்டோராவிய குழந்தைங்களையும் கண்டுபிடிக்க உன்னோட பாஸை நம்ப போறியா? உன்ன மாதிரி ஒரு மெரைன் ஆஃபீஸர், உன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரன். ரிச்சர்ட் டிராவிஸ். என்ன? பிரைவேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் USMC. உனக்கு இதெல்லாம் புரியாதா? எனக்கு நல்லா புரியும். நீ ஒரு லையர். என்ன வைல்டனை ஏமாத்திருக்கடா. நீ போலீஸ் ஜாக் கிடையாது. நீ ஜெயில இருக்க வேண்டியவன். உனக்கு கொடுக்க வேண்டியது கைதி நம்பர், மெடல் இல்ல. ஆனா உனக்கு தேவைப்படுற பேர் எனக்கு தெரியும். அவன்கிட்ட தான் உன்னோட குடும்பம் இருக்க. எனக்கு அவன் பேரு தெரியும். என்னன்னு சொல்ல. உனக்கு உன் குடும்பம் வேணும்னா என்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போ. நம்ம 2 பேருக்கும் தேவையானது கிடைக்கும். நீங்க தானே லெப்டினன்ட் ஆசிம்?
தப்பிச்சு போன உன்னை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். என்னது தப்பிச்சவனா? இவனை நாங்க அரெஸ்ட் பண்ண வாரண்ட் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நம்ம பாலிடிக்ஸை பற்றி நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு சார். கொஞ்சம் இந்த பக்கம் மேல. சூப்பர். பையர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ராயல் திங்ஸ் எல்லாம் சைனீஸ் விரும்பி வாங்குவாங்க. யாருக்கு தெரியும், அவங்க உன்ன கூட வாங்க வாய்ப்பு இருக்கு. சுல்தானா, பார்த்து பார்த்து பத்திரம். உங்களையும் குழந்தை ஏதாவது பண்ணாங்களா? யாராவது உங்களை அடிச்சாங்களா? சொல்லுங்க. குழந்தைங்களை அடிச்சாங்களா? இளமைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அழகு. ஏன்னா அந்த இளமை சீக்கிரம் மறைஞ்சிடுங்கிறதுனால தான் அழகா இருக்கு. அந்த போலீஸ்காரனோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் நம்மளோட டீல்லையே கிடையாது. அதோட பலனும் உனக்கு கிடைக்கும். வேண்டாம் செல்லக்குட்டி, இது வேண்டாண்டி. உன் உடம்புக்கு இது நல்லதில்லை. இவளுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பணம் ஒரு விஷயமே கிடையாது. இருந்தாலும் உன்னோட ஜிஹாத்துக்கு நிறைய தேவைப்படும் தானே? ஜிஹாத்துங்கிறது அப்பாவித்தனத்தை அவமதிக்கிறதுக்கான வழி கிடையாது. இல்ல, அப்படி இல்ல. கொலை மட்டும் செய்யணும். உன்னை வான் பண்ற மாலிக், உனக்கு கண்டிப்பா நல்ல மனைவியோ குழந்தைகளோ கிடைக்கவே மாட்டாங்க. ஆசைப்படுறதை என்னால் அடைய முடியும். நான் எதுக்கு இங்க வந்தேன்னு நினைக்கிறேன்? கேப்டன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கண்ணா. ஏன்னு உங்களுக்கு தெரியும். அதான் உன்னை திரும்ப கூட்டிட்டு போறேன் ஜாக். என்னாச்சா? இந்த முடிவெடுத்தது நீதான். இனி அவன் உன் பொறுப்பு. உன் பேரை சொல்றா. ஹாஷ், உன் பேரை சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ண. மறுபடியும் பொய் சொல்லிருக்கல. சத்தியமா சொல்றேன், நான் உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பதான் போறேன். ஆனா உயிரோட இல்ல, போனமா. அவன் பேர் மாலிக். அவன் ஒரு அமெரிக்கன், இல்லைன்னா யூரோப்பியன். அப்பா அவன் முஸ்லிம் இல்ல. அவன் அன்னைக்கு அஸ்லாம் அலைக்கும்னு சொல்லும் போது
ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. சரி, எதுக்கு இந்த டிராமாலாம்? இது எனக்கும் ஜெனரலுக்கும் இருக்கிற விஷயம். அமெரிக்கன்ஸ் கிட்டலாம் சொல்றதா இல்லை. இப்போ இதோட உண்மை என்னன்னா எல்லாமே போய் அங்க நடந்த பாம் பிளாஸ்ட் உங்க எல்லாரையும் திசை திருப்பதா? எதுக்காக தசை திருப்பினா? ரொம்ப எக்ஸ்பென்சிவா? ஆமா ஆஷ், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம். பர்ஃபெக்ட் கிரைம் தெரியுமா? எல்லாமே அந்த டெரரிஸ்ட் அப்துல்லோட கேம் தான். அவங்களுக்காக இவங்க எப்படி உயிரை விட துணிறாங்க? அவன் அதுக்கு ரிமோட்டை பயன்படுத்துறான். இதனால எந்த மாற்றமும் நடக்க போறது இல்ல. இப்ப என்ன, மாலிக் சுல்தானுக்கு பதில் வேற பொண்ணை மாத்திட்டான்னு சொல்ல வர போறியா? உண்மையாவே மாத்திட்டான். அதான் எதுக்கு? யாருக்காக? எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா அதான் எப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நான் இல்ல, நாம. ஓகே ஃபைன். ஸோ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? சுல்தான் கிட்ட நம்ம பேசணும். எங்களை பார்க்க அனுமதிச்சதுக்கு ரொம்பவே நன்றி சுல்தான். என் பொண்ணோட விஷயமா பேச போறதா சொல்லியிருந்தீங்கல்ல? உங்களோட நெக்லஸை பத்தி பேசணும். அவளோட நெக்லஸா? எனக்கு புரியல. நீங்க? நான் டிராவிஸ், FBI கிட்னாப்பிங் ஸ்குவாட். ஓ அப்படியா? என்னை மன்னிச்சிருங்க சுல்தான். இப்ப நடந்த அந்த பாம் பிளாஸ்ட பத்தி சில தகவல் கிடைச்சிருக்கு. ஜெனரல் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அந்த மேட்டர் ஏற்கனவே சால்வ் ஆயிருச்சு. கொலைகாரங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இருந்தாலும் சில விஷயங்கள் இருக்க. பாம்பு வெடிக்கும் போது நீங்களும் பக்கத்துல தான் இருந்திருக்கீங்க. செக். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உங்க அக்கறைக்காக உங்க 2 பேருக்கும் நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சுல்தான். அவங்க ஏதோ மறைக்கிறாங்க. வாழ்க்கையில நிறைய பொய்களை பார்த்துருக்கேன். பொய்யவே அப்படியே சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. அவங்க நம்ம கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. போதும். இது வரைக்கும் நீ சாகடிச்சதெல்லாம் உனக்கு பத்தலையா? உன்ன மாதிரி ஆளுங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, எதையும் செஞ்சு காட்ட மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை, கவனிக்கவே மாட்டீங்களா? ஆமா, அதான் நாங்க ஒரு வன்முறை நாடு. ஏய், இது ஜோக் பண்ற நேரம் இல்லடா. என் குடும்பம் பெரிய ஆபத்துல இருக்கு. இப்பத்துல இருந்து ஏர் ரூல்ஸ் படி நீ நடக்கணும், இல்ல புதைச்சிருவேன். நீங்க வெளியில போய் சண்டை போட வேண்டியது தானே? எதுக்கு இது எல்லாத்தையும் ஓடிக்கிறீங்க? இது எவ்வளவு காசு என்ன தெரியுமா? இது ஜாப்பனீஸ் கராத்தேவா? இது கராத்தே இல்ல, பென்சாக்சுலட். இதுல தற்காப்பு தான் ரொம்ப முக்கியம், பழங்காலத்து கலை. அட கடவுளே, இப்படிதான் நாமளும் செயல்படணும். ஆ, சைனீஸ் கடையில மாடு நுழைஞ்ச மாதிரி சொதப்பக்கூடாது. சைனீஸ் கடையா? அதுல என்ன சாப்பாடு இருந்துச்சா? மாடு எதுக்காக சாப்பாடை வாங்கணும்? அவங்க நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்க எல்லாத்தையும் பத்தியும் சொல்லிட்டாங்கல்ல. அவங்க உன்னோட விசியரை பத்தியும் வேற எந்த கதையும் கேட்க விரும்பல. பிளா பிளா பிளா. அவங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கண்டுபிடிக்கதான். கண்டுபிடிச்சியா? யோசி ஜாக், சுல்தானாவோட பாடி அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறியா? சுல்தானாக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்றியா? அவங்க உயிரோட இருக்காங்கண்ணா? எஸ். சரி, ஓகே மிஸ்டர் கிட்னாப்பர், இப்போ நீ சொல்லு, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கடத்தப்பட்ட பொண்ணோட அப்பா எதுக்காக போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருக்காருன்னு சொல்லு. கிட்னாப்பர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருப்பாங்க.
பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆ இருக்கட்டும், பேசுறது கம்மி பண்ணிட்டு நிறைய கற்றுக்கணும். அதனால தான் சுல்தான் விசியாருக்கு முன்னாடி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்தார். சுல்தான் நம்மக்கிட்ட தனியாக பேச விரும்புகிறான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் கையை நான் கிஸ் பண்ணும்போது என்கிட்ட இதை அவர் கொடுத்தாரு. மிட் நைட்லையா? அக்வைடர்ஸில். அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரூஃப்ஸ் வேணும். இங்கே பாரு, மின்றது எல்லாமே தங்கம் கிடையாது. கிளிஸ்டர்ஸ். கிளிஸ்டர்ஸ். ஷேக்ஸ்பியர், வெனிஸுடைய மர்ச்சன்ட். ஹே, வா போலாம். நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா? யாருக்கும் தெரியாது. கவலைப்படாதீங்க சார், மனசு சொல்கிறத நம்புங்க. என் மனசு எதுக்காக உங்களை நம்புறேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் பொண்ணை கடத்தினவங்க கிட்ட தான் என்னுடைய ஃபேமிலியும் இருக்குது சார். சார், நாங்கள் நெக்லஸை கொண்டு வந்திருக்கோம். இது ஃபேக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அது ஃபேக்குன்னு எனக்கே தெரியும். அப்புறம் ஏன் வெளியில் சொல்ல மாட்டேறீங்க? என்னோட கசின் விசார், அவன் சுல்தான் பதவிக்கு ஆசைப்படுறான். அவன் அந்த கிட்னாப்பர் கூட தொடர்புல இருக்கான். இது ஒன்றும் நெக்லஸ்க்காக மட்டும் இல்லை சார். இந்த நகை இருக்கு ஜாவாவோட அரச நகைகள்ல ஒரு பகுதி தான். அப்போ மொத்த நகையோட எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்க போகுது? அப்படி நடக்காது மிஸ்டர் டிராவஸ். போங்க போங்க, சீக்கிரம் போங்க. நம்ம உடனே இங்கிருந்து போனோம். போங்க, சீக்கிரம் போங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, போங்க. சீக்கிரம். ஹேஷ், இவர் எப்படி நான் இங்கே விட்டு வர முடியும்? ஓகே, சாவியை கூட. இந்த பிளேவை நீ நம்புறியா? இல்லை, நீங்க அங்க என்ன சொன்னீங்க சார்? அப்படி எதுவும் நடக்காதுன்னு சொன்னீங்க. வெடியறதுக்குள்ள எல்லா நகைகளையும் அரண்மனைக்கு அனுப்ப சொல்லி நான் சென்ட்ரல் பேங்குக்கு ஏற்கனவே உத்தரவு போட்டுட்டேன். அந்த மாலிக் கையில மட்டும் என்னோட நகைகள் கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே போயிடும். ஹேஷ், வா. இறந்தது சுல்தான் தான் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2 மணி நேரத்திற்கு முன் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சுல்தானின் வாரிசு கிராண்ட் வாசியர் சம்பவத்தை நேரில் பார்த்ததாகவும் வெளிநாட்டு ஏஜென்ட் ஜாவிஸ் முஸ்லிமுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஏஜென்ட்டின் பெயர் ஜாக் டிராவிஸ். அமெரிக்காவை சேர்ந்த இவர் கொலை குற்றவாளியாக தேடப்படுகிறார். டிட்டாச்மெண்ட் 88ஐ சேர்ந்த அசிமும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார் என்று கருதப்படுகிறது. அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுருங்க சுல்தானா. இவன் முன்னாடி அழ மாட்டேன்.
அங்கதான். நாம இவனுங்களை தூக்கி ஆகணும். யாரா நீ? உண்மையை சொல்ற? ஜாக், ரிச்சர்ட்? இப்போ இது முக்கியம் இல்ல. சில உண்மைகளை சொல்றதுக்கு நேரம் இருக்கு. பொய் சொன்ன வரைக்கும் போதும் ஜாக். கடவுளே, அவன் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். எப்ப பார்த்தாலும் அவன் என் கூட தான் இருக்கணும்னு நினைப்பான். நான் ஸ்கூலை விட்டு நின்னுட்டேன், ஸோ அவனும் நின்னுட்டான். நான் மெரைன்ல சேர்ந்தேன். என்ன பார்க்கறதுக்காகவே அவன் பாக்தாக்கு வந்தான். பெரிய பாசுக்காரன் நினைப்பேன். அவன் தான் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்து போன மெரேனா? ஆமா. என்ன அவங்க அந்த கேஸ்ல கூட சேர்த்துக்கல. அதுக்கு பதிலாக கவுன்சிலிங் கொடுத்தாங்க. உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி உனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் எங்க அம்மா கிட்ட அப்படி சொல்லியிருந்திருக்கணும். ரிச்சர்ட் கூட நான் சேர்ந்து சுத்துறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் இனிமேல் எப்பயும் வரமாட்டான். நான் தான் கவுன்சிலிங்ல இருக்கேன், போக போக எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. கவுன்சிலிங்காவது மயிராவது உன்னை நான் கொண்டு போடணும். அதான் எனக்கு இருக்கிற பெஸ்ட் கவுன்சிலிங். அதை தான் நான் நிச்சயம் பண்ண போறேன். ரொம்ப நன்றி. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். பாரு, திருடிட்டானுங்க. உன்னுடைய பிரதர் மாதிரி அவங்களும் இன்னசென்ஸ் தான். நமக்கு தேவையானதை எடுத்துட்டு இங்கிருந்து போலாம். எனக்கு புரியுதா? சீட் பெல்ட்டை போடு. என்ன விளையாடுறியா? என் பேச்சை கேளு, இல்லைனா $500,000 ஃபைன். சும்மா விளையாடிட்டு இருக்காத. நானா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பார்க்குறியா? ஒரு நிமிஷம். நகராதீங்க. வெப்பன்ஸை கீழே போடுங்க. யாரும் நகராதீங்க. எல்லாரும் தலையை குனிஞ்சு கையை மேல தூக்குங்க. கையை தூக்குங்கன்னு சொன்ன. ஆஷ், நான் போலீஸ் டிட்டாச்மெண்ட் 88. இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு வேற ஏதோ டிவிஷன் மாதிரி தெரியுதா? நம்ம நகையை திருட வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதானே? ஆனா நம்ம கை தேர்ந்தவங்க இல்ல. டோர் ஓபன் பண்ண. எந்திரி. டோர் ஓபன் பண்றியா இல்லையா? இல்லைன்னா நான் இவனை சுட்டுடுவேன். டோர ஓபன் பண்ணுன்னு சொன்ன. உனக்கு காது கேட்கலையா? ஓபன். ஒழுங்கா வெளியே வாடா. கீழே உட்கார. ஆஷ், come on.
போலாம். கொஞ்சம் விட்டுருந்தா அவனை கொண்டு இருப்ப. இல்ல, சேஃப்டி அவனு தான் இருந்துச்சு. தேங்க்யூ. வாங்க சார். ரொம்ப தேவையில்ல. மறுபடியும் ஆரம்பிக்காத. மிதிச்சது போதும், கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஒளிஞ்சிருக்க உண்மையாவே நல்ல ஸ்பாட் தான் அது. உனக்கு என்ன, நீ ஈஸியான வேலை தானே செஞ்ச. நான் தானே இவ்வளவு பெருசை தூக்கிட்டு வந்தேன். நம்ம யாருன்னு தெரியக்கூடாது, அதுக்கான ட்ரெஸ். தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்னு, டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணா எக்ஸ் மேரின்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இங்க பாரு, எக்ஸ் மேரியனை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுல்ல. மோசமான ஆளு. அஸ்லாம் வலைக்கம் ஜி. லெப்டினன்ட் அசீம், சும்மா நடிக்காதீங்க. அதான் நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. நான் சொல்றது கேளுடா நாயே. அவனோட ஃபேமிலியே ஒழுங்கா விட்டுற, இல்லனா உனக்கு அவ்வளவுதான். மாதிரி குறுக்க பேசாத டிராவிஸ், இல்லனா மறுபடியும் ஒரு முறை உன் பிரதரை இழந்துருவ. பை மை ஃப்ரெண்ட். அமெரிக்கன் டெக்னாலஜி இது டெரரிஸ்ட ரொம்ப நல்லா தாக்குது. உனக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க என்ன பண்ற? என்னால முடியாது. என்னுடைய ஃபேமிலி. நீ செத்துட்ட மட்டும் அவங்க திரும்ப வந்துருவாங்களா? உட்கார, கீழே வா. அங்க போய் பார்க்கலாம். Come on. கத்தாதீங்க, கத்தாதீங்க. நான் கத்தல. டேக் இட் ஈஸி. வாங்க உள்ள போய் பாருங்க. அவனுங்க எங்க போனாங்க? நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய், அங்க போய் பாருங்க. ஏய், கீழே இருங்க. என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் எழுந்துருங்க.
இங்க எல்லாம் வளரும் போல இருக்கு. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிருவீங்க. எங்க எல்லாரும் கொல்ல பாக்குறியா? இவ உயிரோட இருக்க கூடாது. நம்ம சேஃப்டிக்காக தான். உன்னோட ஆட்கள் அந்த பொருளை என் கிளைண்ட் கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் இறந்துடுவாங்க. உன்னை வான் பண்றேன். நகரு. மூவ். அவன் சொல்றத செய். சீக்கிரம் வெளியே வாங்க. வாங்க வாங்க வெளியே. அஸ்ஸலாமு அலைக்கும். முடிஞ்சது. நில்லுங்க. என் ஃபேமிலி வா. அங்க பாரு பாரு. பாத்து 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 சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. பத்திரமா பாத்து ஏத்துங்க. பத்திரமா ஏத்துங்க. போ 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 வண்டி எடு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சாவியா கூட. அமெரிக்காக்காரங்க சேர்ந்து நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? சொல்லு. நம்ம குழந்தைகளை குண்டு போட்டு கொள்றாங்க. ஆமா, அந்த போர்ல அவனும் அவன் குடும்பத்தை இழந்திருக்கான். இப்ப என்னோட குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு வரதான் உன் ஃபேமிலியில இருக்கிறவங்க உயிரோட இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நீ இன்னைக்கு திருவிழாவுக்கு போய் ஆகணும். உன் பையனை மாலிக் கிட்ட மட்டும் பறி கொடுத்துறாத. எனக்கு வேண்டாம். நீ இந்த நேரத்துல தான் நம்பிக்கையோட இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இல்ல ரஹமத்துல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சீக்கிரம் வேலையை பாருங்க. ஹே போதும், தள்ளி போ.
கண்டிப்பா இதுக்கு ஒரு காரணத்தை நீ வச்சிருப்பிய. எல்லாம் எங்க போச்சு? அந்த நகைகள் எல்லாம் எங்க? நீ ரொம்ப பாவம். மக்களுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை வித்துட்டோம். ஆமா, என் அப்பா விற்காம இருந்ததுன்னா அது ஒன்னே ஒண்ணு, அந்த நெக்லஸ் தான். நான் பதவி ஏற்கும் போது எனக்கு கொடுக்கலான்னு அவர் வச்சிருந்தாரு. கண் வழியே தெரியிருப்பாரு. அடச்சா, ஏய், நீங்களா வெளியே போங்க, இதை நானே பார்த்துக்கிறேன். போங்க. செக் பண்ணி பாரு. விட்னஸே இருக்கக்கூடாது. ஹே, அங்க பாரு. எங்க? ஹேய் ஜாக், வேண்டாம், வேணாங்கிறல. விசியர், அந்த சைனீஸ் டைகர் பொண்ணுக்கு 2 மில்லியன் யூரோ கொடுத்தாங்க. ரைனோக்கு 1 மில்லியன். அப்போ பிரின்சஸ்க்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? உன்னை விட ஒரு காரணம் சொல்ல. 2 காரணம் இருக்கு. உன்னோட சாய்ஸ் தான். தோப்சி, சாஸ்தா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? அவன் வயசேற கொன்னுட்டான். பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. கத்தி கீழே போடு. பிரின்சஸ காப்பாத்துங்க. அவங்கள விடு. அவங்கள விடு சொல்றேன். ஆஷோனுக்கு ஒண்ணும் ஆகலையே. ஒன்னும் ஆகல. தள்ளி போங்க. அது நம்ம சுல்தானா? அவங்க உயிரோட தான் இருக்காங்க. குறுக்க வந்தா செத்துருவீங்க. வழி விடுங்க, வழி விடுங்க. நகருங்க, 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 நகருங்க. நான் அவங்க கூட இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நான் போலீஸ், வழி விடுங்க. நான் போலீஸ், நவருங்க. வழி விடுங்க, வழி விடுங்க. அவ இங்க இருக்கா. நான் போலீஸ், நகருங்க. நான் போலீஸ், நவருங்க. தள்ளுங்க, தள்ளுங்க. ஏய், நான்
நான் போலீஸ், வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, நகருங்க, நான் போலீஸ். போ போ, உள்ள போடி. எல்லாரும் கீழே குடிங்க, கீழே குடிங்க. இங்க பாரு, அவனோட கன் தப்பான சாய்ஸ் மை ஃப்ரெண்ட். உன்ன மாதிரி இதால துல்லியமா சுட முடியாது. இங்க பாரு, நெக்லஸ் என் பாக்கெட்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து நான் வெளியே போக அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். என்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போ நீயும் க்ளோஸ். என்னாச்சு? உன்னோட அந்த அமெரிக்க திமிரெல்லாம் எங்க போச்சு? என்ன பயங்கரமா திட்ட தோணுதில்ல? சாகடிக்கணும்னு தோணுதில்ல? இங்க பாரு, என் ஃப்ரெண்ட் அதிகமா பேசுறத விட்டுட்ட. எல்லாம் கவனிக்க சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? அப்ப இத நல்லா கவனி. ஜேக், ஆமா, கண்ணை யூஸ் பண்றவ சுட்டா அது எப்படியா இருந்தாலும் சுடுண்டா. ஜேக், ஜேக், எந்த தைரியத்துல நீ இதெல்லாம் செஞ்ச?
அத முதல்ல என்கிட்ட கொடு. சாரி, பப்ளிக்காக நான் உங்களை லிப்பில் கிஸ் பண்ணக்கூடாதா? அது உங்கள் லாக்கு எதிரானதா? யார் சொன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, நான் மறந்து போயிட்டேன். என் ஞாபகார்த்தமாக உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு. இதோட மதிப்பு உனக்கு தெரியுமா? ஆமாம், எனக்கு தெரியும். டேய் ஜேக், டேய் எப்படி இது? இந்த போலீஸ் தலைக்கு கூட உன் பாஸ் ஒரு வேலை வச்சிருப்பாருன்னு நல்லா தெரியும். எல்லா இடத்துலையுமே பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்தா. உன் ஜென்ரல் கிட்டையும். நீ கொடுத்ததை நம்ம திருடின போலி ஒரிஜினல் அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டேன். இப்போ உனக்கு புரியுதா? அப்போ ஜெனரலுக்கு கொடுத்தது ஃபேக்கா? நீ என்ன பண்ண போற? போலீஸை கூப்பிட போறியா? உன் பிரெயினை தான் யூஸ் பண்ணணும். உன் பிரதர் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாரா? ரொம்ப பெருமையாக இருக்கு. கோர்ட் மார்ஷலையும் அப்படியே பார்த்தா அது நல்லா தான் இருக்கும். குட் பை நண்பா. மேஸ்ட்ரிக். See you, Ash.